வணக்கம். ஜி நியூஸ் 24x7 செய்திகளுக்காக செய்தி வாசிப்பவர் உதயகுமார். சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துரை சந்திரசேகர் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் ஒன்றியம் சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் செவ்வாய்க்கிழமை தோறும் 500 பக்தர்களுக்கும் இதர நாட்களில் 100 பக்தர்களுக்கும் அன்னதானம் வழங்கி வந்தனர். இந்நிலையில் தமிழக முதல்வர் மு. ஸ்டாலின் சட்டமன்றத்தில் 2025-26 அன்னதான திட்ட பயனாளிகளின் எண்ணிக்கையை சிறுவாபுரியில் செவ்வாய்க்கிழமை தோறும் 2000 பக்தர்களுக்கும், ஞாயிற்றுக்கிழமை தோறும் 500 பக்தர்களுக்கும், இதர நாட்களில் 100 பக்தர்களுக்கும் வடை பாயாசத்துடன் அன்னதானம் வழங்கப்படும் என அறிவித்தார். இதன் அடிப்படையில் செவ்வாய்க்கிழமையான இன்று சிறுவாபுரி அருள்மிகு பாலசுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி துவக்கி வைக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சிக்கு வேலூர் துணை ஆணையர் கருணாநிதி தலைமை தாங்கினார். திருவள்ளூர் உதவி ஆணையர் சிவஞானம், திருக்கோவிலின் செயல் அலுவலர் மாதவன், கோவிலின் அர்ச்சகர் ஆனந்தன் குருக்கள் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். இதில் சிறப்பு அழைப்பாளராக பொன்னேரி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் கலந்து கொண்டு 2000 பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை துவக்கி வைத்து பக்தர்களுடன் அமர்ந்து உணவருந்தினார். இதன் பின்னர் ராஜ அலங்காரத்தில் இருந்த மூலவரை தரிசனம் செய்தார். திருக்கோவிலுக்கு வந்த அவருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் அறங்காவலர் குழு உறுப்பினர் லட்சுமி நாராயணன், முன்னாள் ஒன்றிய குழு உறுப்பினர்கள் சந்துரு, ரமேஷ், முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர்கள் ஹரி முதலியார், பார்த்தசாரதி, திருக்கோவிலின் பணியாளர்கள், ஊழியர்கள், பொதுமக்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.